ஹலோ நண்பர்களே, நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். தெனாலிராமன் எம்பியில் உள்ள ஒரு மிட்டாய் ஸ்வீட் கடைக்கு ஸ்வீட் வாங்கணும்னு எண்ணி அவர் பாட்டு போயிட்டார். அப்படி போயிட்டே இருக்கும்போது வழியிலெல்லாம் நாய்ங்க ஏதாவது வாங்கி போடுவாங்க அப்படின்ட்டு அதுவும் எல்லா நாயும் உட்காந்துட்டு பார்த்துட்டே இருந்தது. இவரும் போயிட்டே இருக்கும்போது அப்புறம் ஒரு நாயை பார்த்து அவர் அதுக்கு தடவி கொடுத்தோன்னா அதுவும் அந்த நாயும் ஆஹா இன்றைக்கி நம்மளுக்கு இவர் எதுவும் வாங்கி தருவார் அப்படின்ட்டு அவர் பின்னாடியே போச்சு. இவர் அப்படியே அவரும் ஸ்வீட் கடைக்குள்ளே போனார். ஸ்வீட் கடைக்குள்ளே போகும்போது இந்த நாயும் பின்னாடியே போச்சு. பின்னாடியே போனதும் போய் பார்த்துருக்காரு, கடைக்குள்ளே யாரும் இல்லை. கடைக்குள்ளே யாரும் இல்லைன்னா அப்படியே சரி அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அப்புறம் கடைக்காரர் கடைக்குள்ளே வந்தார். இப்போ அதுவும் ஒரு ஸ்வீட்டு பையனை ஸ்வீட் எடுத்துக்கிட்டு வந்திருக்கு. வந்த உடனே தெனாலிராமன் கூட நாய் நிற்கிறத பார்த்ததும் அவருக்கு சொல்ல முடியாத கோபம் வந்துருச்சான். சொல்ல முடியாத கோபம் வந்த உடனே என்ன பண்ணிருக்காரு, உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீங்கள் அரச வேலை தான் பெரிய என் கடையில் நான் தான் முதலாளி, அதனால் எப்படி நீங்கள் இந்த நாயை உங்கள் நாயை கடைக்குள்ளே கூப்பிட்டு வருவீங்க அப்படின்ட்டு. ஐயோ இது என் கடைனே இல்லைப்பா, உங்கள் கடை வாசல் முன்னாடி தான் படுத்து கிடந்தது, நான் சும்மா தடவி கொடுத்தா அது என் பின்னாடி அதெல்லாம் கிடையாது, அது உங்கள் பின்னாடி வந்ததுனால உங்கள் நாய் தான் அப்படின்ட்டுருக்கு. சரி அப்படின்ட்டு அவருக்கு ரொம்ப மனசு வருத்தமாகி போச்சு. சரி இவனுக்கு பாடம் சரியான பாடம் போடணுன்ட்டு அப்படியே திருப்பி வெளியில் போயிட்டு திருப்பி வந்துருக்கு. திருப்பி அந்த நாய் வெளில போகும்போது கடைக்காரரும் பின்னாடியே போயிருக்கு. சரி அப்புறம் திருப்பி உள்ளே வந்துருக்கு. திருப்பி உள்ளே வரும்போது திருப்பி நாய் உள்ளே கடைக்காரர் பின்னாடியே வந்தார். அப்போ நீங்கள் இந்த அப்போ தெனாலிராமன் சொல்லியிருக்காரு, நீங்கள் இந்த நாய் கிட்ட வேலை பார்க்குறீங்களா அப்படின்ட்டு. நாய்க்கிட்ட வேலை இல்லை, நான் வரும்போது என் பின்னாடி இந்த நாய் வந்துச்சு, அதனால் நான் வேலை பார்த்தேன். நீங்கள் இப்போ நான் உள்ளே வந்தேன், அடுத்தது நாய் பின்னாடி இருந்துச்சு, அந்த நாய்க்கு பின்னாடி நீங்கள் வந்தீங்க. அதேமாதிரி வெளியில் போகும்போது நான் வெளியில் போனேன், அப்புறம் நீங்கள் நாய் வெளில நீங்கள் பின்னாடி வந்தீங்க. இப்படியே இதேமாதிரி 3 வாட்டி நம்ம உள்ளே வெளில வரும்போது நீங்கள் நாய் பின்னாடியே வந்தீங்களா, அதனால் நீங்கள் தான் இந்த நாய். அப்போ தான் அவர் கடைக்காரர் அவர் தவறு வந்துட்டா, ஆஹா இது தெரு நாய். உடனே தெனாலிராமன்கிட்ட மன்னிப்பு கேட்டார். அப்புறம் அந்த கடையில் உள்ளவங்கெல்லாம் தெனாலிராமனோட புத்திசாலித்தனத்தை நினச்சி ரொம்ப பாராட்டினாங்க. உடனே அந்த கடைக்காரர் தெனாலிராமன்கிட்ட ஐயா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு என்ன பண்ணிருக்காரு, சரின்னு தெனாலிராமன் ஒரு 5 கிலோ 6 கிலோ ஸ்வீட்டை வாங்கிட்டு அவர் போயிட்டார்.